என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை தேவன் தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை தான் அந்த மாதத்திற்கு நமக்கு பலனா இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதமும் உங்களை பலப்படுத்தும்படி, என்னை பலப்படுத்தும்படி ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இந்த வசனம் அற்புதமான ஒரு உயர்வை சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை. ஆனால் இந்த வசனத்தில் ஒரு இடை வார்த்தை இருக்கிறது. அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். என்ன ஆண்டவரே, அப்பொழுது என்றால் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறீரா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆம், 2 காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நீ கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் ஜெபத்தை அவர் கேட்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் உயர்த்துவார். இதுதான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. நீ துன்மார்க்கரை கண்டு பொறாமைப்படாதே, எரிச்சல் அடையாதே. நீ எனக்காக காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு, விசுவாசத்தோடு காத்திரு. மகளே, உன் சூழ்நிலைமை மாறவே இல்லை, பரவாயில்லை, ஆனாலும் நீ விசுவாசத்தோடு காத்திரு. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் உயர்த்தப்படுகிறார்கள், பரவாயில்லை, ஆனாலும் நீ நம்பிக்கையோடு காத்திரு. ஏனெனில் உன்னை உயர்த்துகிறவர் நான், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் நான். உன் உயர்வு என்னிடத்திலிருந்து வர வேண்டும், அது மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடாது. ஆகவே துன்மார்க்கரெல்லாம் உயர்த்தப்படும் பொழுது நீ கவலை கொள்ளாதே, எரிச்சல் அடையாதே, பொறாமைப்படாதே. நீ கர்த்தருக்கு காத்திரு. அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, நீ அவருடைய வழியை கைக்கொள். காத்திரு என்றால் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிரு என்றல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய தீர்மானம் என்ன? உம்முடைய வழிநடத்துதல் என்ன என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேள் என்று சொல்லுகிறது வசனம். நீ அவருடைய சத்தத்தை கேள், எனக்கு சொல்லும் என்று கேள். நான் காத்திருக்கிறேன், என்னோடு பேசும் என்று கேள். ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டும், வேதத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அருமையாய் பேசுவார். எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது புதிய புதிய திட்டங்களை ஆண்டவர் தருவார். அந்த திட்டம் சில வேளைகளில் ஆச்சரியமாக இருக்கும். மனுஷீகமாய் காத்திருக்கும் பொழுது அது செவிகளில் விழவே விழாது. ஆனால் அமர்ந்திருந்து உபவாசத்தோடும் ஜபத்தோடும் சில நாட்கள் பொறுமையோடும் எங்கும் செல்லாமல் எதையும் யோசிக்காமல் கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அருமையாய் பேசுவார். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு வழி நடத்துதலாயிருக்கும். கர்த்தருடைய வழியை நீ கைக்கொள். இந்த மாதமெல்லாம் கேளுங்கள். ஒருவேளை மே மாதம் எல்லாரும் விடுமுறையில் இருக்கிற ஒரு மாதம். நீங்கள் அங்கும் இங்கும் ஒரு வேளை வெக்கேஷன் என்று எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறபடினால் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடி என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் என்று கேளுங்கள். வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்துதல் எனக்கு தாரும். என் உயர் படிப்பிற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு பேசும். நீர் சொல்வதை மாத்திரமே நான் செய்ய விரும்புகிறேன். எந்த கல்லூரியில் சேர வேண்டும்? நீர் என்னோடு கூட பேசும். எனக்கு வழிநடத்துதலை தாரும் என்று அவருடைய வழியை கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார். ஊழியர்களே, உங்களுக்கும் அப்படித்தான். ஆண்டவரே, நான் விரும்புகிறதையெல்லாம் நான் செய்ய விரும்பவில்லை அப்பா, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் நான் செய்கிறேன், என்னோடு கூட பேசும் என்று கேளுங்கள். வழியை காட்டுவார். அந்த வழியை கை கொள்ளும் பொழுது வருகிற ஆசீர்வாதம் தான் உயர்வு. அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேதத்தில் எத்தனையோ பேரை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். மூசையை உயர்த்தி வைத்தார், யோசுவாவை உயர்த்தி வைத்தார், தாவீதை உயர்த்தி வைத்தார், யோசேப்பை உயர்த்தி வைத்தார், எஸ்தரை உயர்த்தி வைத்தார், அப்போஸ்தலனாகிய பவுலை உயர்த்தி வைத்தார், சில ஸ்திரீகளை குடும்பத்தில் உயர்த்தி வைத்தார். உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உயர்த்துவார். என்ன ஒரு நல்ல ஆண்டவர்! வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிநடத்துதல்களையும் இப்படி தருகிற ஒரு தெய்வத்தை போல வேறு தெய்வம் இல்லை. ஆகவே நம்பிக்கையோடு காத்திருங்கள். கடைசியாக ஒன்று சொல்லுகிறார், அப்பொழுது துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீங்கள் துன்மார்க்கர் மற்ற மக்கள் செழிப்பதினால் உயர்வதினால் எரிச்சலை கொள்ள வேண்டாம். அவர்கள் அறுப்புண்டு போவதை உன் கண்கள் காணும். தாவீது யாருக்கு விரோதமாயும் தன் கையை எடுக்கவே இல்லை. சவுலுக்கு விரோதமாய் கையெடுக்கவே இல்லை. சவுல்
மடிந்து போனார். ஆனால் அது தாவீதின் கையினால் நடக்கவில்லை. ஆண்டவர் தாவீதை காத்து கொண்டார். கர்த்தரே அதை செய்தார். உங்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்புகிறார்களா? கர்த்தரே நியாயம் தீர்ப்பார். கர்த்தரே ஒரு தீர்ப்பை கொடுப்பார். நீங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுங்கள். அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள, அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படியே உங்க ஜனங்களை நீங்க உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அந்த உயர்வு வரட்டும் ஆண்டவரே. படிப்பிலே உயர்வு வரட்டும், வேலையிலே உயர்வு வரட்டும், உயர்கல்வியில் உயர்வு வரட்டும், குடும்பத்துக்குள் உயர்வு வரட்டும். வாலிப பிள்ளைகளை உயர்த்தி வைங்கப்பா. தொழில் செய்கிறவர்கள் அவர்களுக்கு உயர்வை கொடுங்கப்பா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு உயர்வை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நன்மைகளை எதிர்பார்த்து வெளி தேசங்களில் வசிக்கிற மக்களை அந்த அந்நிய தேசத்திலும் கூட ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். நெடுநாட்களாக தனக்கு வேலையிலே முன்னேற்றமோ பதவி உயர்வோ இல்லாமல் ஆண்டவரை விரக்தியோடு வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. உங்க பிள்ளைகள் உங்களுக்காய் காத்திருக்கும் பொழுது உங்க வழிகளை அவர்களுக்கு விளங்க பண்ணுங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய திவ்ய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் தேவன் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருக்கு காத்திருங்கள், அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியை தயவு செய்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மே மாதம் ஒரு தீர்மானம் எடுங்களேன். உங்களுக்கு இருக்கிற இந்த விடுமுறை நாட்களிலே யாருக்கெல்லாம் இந்த செய்திகளை அனுப்ப முடியுமோ, நீங்கள் எந்தெந்த செய்திகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களோ, பைபிள் கால்ஸ் மூலமாய் உங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிற எந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மே மாதம் நீங்கள் 3 காரியத்தை இந்த ஊழியத்திற்கென்று செய்ய வேண்டும். 1, இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2வது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். 3வது, நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டால் நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் நண்பர்களிடத்திலும் சொல்லுங்கள். இந்த காரியத்தை தேவ ராஜ்யத்திற்கென்று நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போலவே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். God bless you.